இன்று வளர்பிறை சஷ்டி வியாழனன்று வந்திருக்கின்றது. குருவருள் நிறைந்த இந்த நாளில் முருகனின் திருவருளை நாம் பெற்றுக்கொள்வோம். சஷ்டி திதியில் விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதமிருந்து நம் அப்பன் முருகனை வழிபட நினைத்தது நடக்கும், வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் மிக முக்கியமான விரதம் சஷ்டி விரதமாகும். திதிகளில் 6வது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் தீராத துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. ஐப்பசி மாத சஷ்டியில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால் மாதந்தோறும் வரும் சஷ்டியில் முருகனுக்கு விரதமிருந்து நம்முடைய துன்பங்களாகிய பகைவர்களை அழித்து நம்மை முருகன் காப்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்பர்களே, ஓம் பார்வதி பாலா, தேவர் சேனை படைத்தலைவா, வேளால் காத்திட்ட வேளா, எங்களை காத்திட வந்திரப்பா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் கூறி வணங்கி வந்திடுங்கள். நம் வேலவன் என்றும் நம்மை காத்திடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. சக்தி சிவா.